ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பாவக்காய் ஃப்ரை. அது 2 டைப்ஸ் ஆஃப் பாவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பாவக்காய் ஃப்ரை. பாவக்காவை நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாவக்காவை இப்போ போட்டுக்குங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது 1.5 ஸ்பூன், தேவையான அளவு சால்ட்டு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊறட்டும். இப்போ ஒரு பவுலில் ஒரு எக்கு, ஆனியனை ரொம்ப பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ பொடிசாக கட் பண்ணி வைக்க முடியுமோ அவ்வளோ பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்து எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெப்பர் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், தேவையான அளவு சால்ட். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எக்கெல்லாம் பீட் பண்ணியாச்சு. பாவக்காய் ஃப்ரை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாவக்காய் ஃப்ரை பண்ணுற சமயத்தில் நான் 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இப்போ கடாயில் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ பாவக்காவை ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இப்போ பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா பாவக்காவையும் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இப்போ அடுப்பில் ஃப்ரையிங் பேன் வச்சுருக்கேன். நான் அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காவை சேர்க்கலாம். இப்போ எக்கு நல்லா பீட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இதை ஆட் பண்ணலாம் ஃபுல்லாக. ஒன் சைடு வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். வெஜிடேரியனாக இருந்தால் எக்கை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கு பதில் ஏதாவது ஒரு வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும் இந்த பாவக்காய் ஃப்ரை சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு பாவக்காய். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ சூப்பரான சுவையான பாவக்காய் ஃப்ரையும் பாவக்காய் ஆம்லேட்டும் தயாராகிடுச்சு. இது பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், யம்மியாக இருக்குது. இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டீஸுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாவக்காய் வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இந்த பாவக்காய் ஆம்லேட்டு, பாவக்காய் ஃப்ரையை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சனா டெலிசியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நான் வேறொரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி. டேக் கேர். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.